Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ ரொம்ப நாளாக என்னால் மோட்டிவேஷன் வீடியோஸ் போட முடியல. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிது, சரி உங்கள்கிட்ட பேசலான்ட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, நம்ம எல்லார்ட்டையுமே அது கெட்ட பழக்கமா இல்லை பிஹேவியராக என்னன்னு தெரியல, ஆனால் எல்லார்ட்டையுமே இந்த ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு பொருளும் நம்ம கையில் இருக்கும்போது அதோட அருமை நம்ம உணர்றது கிடையாது. அது நம்ம கையை விட்டு போனதுக்கப்புறம், அது நம்மளை விட்டு தூரம் போனதுக்கப்புறம், அதை நம்ம தொலைச்சதுக்கப்புறம் அது இனிமேல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் அந்த பொருளோட அருமை நமக்கு தெரியும். ஸோ இது என் லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லார் லைஃப்லையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியராக பழக்கமாக மேபி வாட் எவர் இட் இஸ் வச்சுக்கலாம். இல்லை என்ன அப்படின்னாக்கா, அது என்ன வேணாலும் இருக்கட்டுங்க. ஒரு உறவாகட்டும், ஒரு நட்பாகட்டும், ஒரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒரு வேலையாகட்டும், ஒரு வாய்ப்பாகட்டும், ஒரு இன்னும் வேற என்ன சொல்றது, எவ்வளவோ இருக்கு, நமக்கு நிறைய எவ்வளவோ இருக்குது. ஸோ அது நம்ம கிட்ட இருக்கும்போது அதை நாம உணர்றது இல்லை, அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஓகேங்களா? இது பெரும்பாலும் எதனால வருது அப்படின்னாக்க, அது நம்ம கிட்ட தானே இருக்கு, நம்ம கூட தானே இருக்குது, எங்க போயிட போகுது அப்படின்ற ஒரு அலட்சியம் தான் அதுக்கு காரணம். ஸோ இதை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னாக்க, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க, நன்றி உணர்வோட இருந்தீங்கனாலே அந்த உணர்வே அந்த பொருளை உங்ககிட்ட ரொம்ப தக்க வைக்கும். நான் உதாரணமா சொல்றேனே, உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது, நீங்க ஏதோ ஒரு பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க, உங்ககிட்ட ஒரு வண்டி ஒண்ணு இருக்குது, இல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது, இல்ல உங்க கூட அன்பு காட்டுறவங்க உங்க கூட இருக்கிறாங்க, நீங்க என்ன எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் ஒரு நட்பு உங்க கூட இருக்குது அப்படின்னாக்க, அது எவ்வளவு கொண்டாட முடியுமோ கொண்டாடுங்களேன். யார் என்ன சொல்ல போறாங்க? நம்ம கிட்ட இருக்கிற பொருளை, நமக்கு உண்மையா இருக்க பொருளை, நமக்கு சந்தோஷம் கொடுக்குற, நமக்கு நிம்மதி கொடுக்குற, அது எதுவா வேணாலும், ஒரு உறவோ நட்போ, நம்ம கூட இருக்கிறவங்களோ, வேலையோ, வாய்ப்போ, இல்ல ஒரு சூழ்நிலையோ, எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, அதை கொண்டாடி தீர்த்துருங்களா. நம்ம கையில இருக்கும்போதே அதை கொண்டாடி தீர்த்துருவோமே. யார் என்ன சொல்ல போறாங்க? நம்மளை யார் தடுக்க போறாங்க? நம்ம கையில ஒரு பொருள் நம்ம உரிமையோட இருக்கு அப்படின்னாக்க நம்ம கொண்டாடுறது தப்பே இல்லை. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.